மனிதவியல் நேயர் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு சுகாதாரத்துறை. சுகாதாரத்துறையின் அலட்சிய போக்கும் அவருடைய பணியில் அக்கறை காட்டாமல் எதேச்சைக்கார ஒரு நிலைமையை தோலுரித்து காட்டுவதே இந்த பதிவின் நோக்கம். நிச்சயமா மருத்துவ துறை அதிகாரிகள் மீண்டும் இது போன்ற ஒரு அசம்பாவிதமும் ஒரு அலட்சியமோ நடக்காமல் இருப்பதற்காக தான் இந்த முன்னெச்சரிக்கையாக இந்த பதிவை நாம் போடுகின்றோம். சாதாரணமா அரசு மருத்துவமனை அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஏழை மக்கள், சாமானியர்கள், அறியாமையில் உள்ள வசதி வாய்ப்பற்ற பெரியவர்கள் இப்படி வந்து சிகிச்சைக்காக வருவது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதுல என்னன்னா, ஒவ்வொரு சிகிச்சைக்கும் ஒவ்வொரு மருத்துவ ஒரு எக்ஸ்ரேனா அதுக்கு உரிய பயிற்சி பெற்ற பணியாளர்கள், ஸ்கேனா அதுக்கு பயிற்சி பெற்ற பணியாளர்கள், இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து அந்த ட்ரைனிங் எடுத்து அது முறையா அது தெரிஞ்ச ஆட்களை வைத்து அந்த பணியை செய்வாங்க. அப்பதான் அது வந்து நமக்கு வந்து ஓரளவு ப்ராப்பராக இருக்கும். ஆனா அந்த ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் இசிஜின்னா ஒரு ஹார்ட் சம்பந்தமா ஒரு ரிப்போர்ட், ஃபர்ஸ்ட் எய்டு மாதிரி அந்த ரிப்போர்ட்ல பார்த்து அதில் ஏதாவது சிம்டம்ஸ் தெரியுதா என்னங்கிறது பார்க்கறது ஒரு முக்கியமான ஒரு ஒரு பணி அது. ஆனால் இந்த இசிஜிக்காக முறையாக படித்தவங்க, ட்ரைனிங் எடுத்த செவிலியர்கள் இப்படி நிறையா இருக்காங்க. அவங்க வந்து அதை பார்த்துட்டு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு தான் டாக்டர்ஸ் வந்து அடுத்த கட்ட சிகிச்சைக்கு என்ன ஏதுங்கிறது மருந்து மாத்திரையெல்லாம் எழுதி கொடுப்பாரு. இதெல்லாம் வந்து நடக்கிற விஷயம். ஆனால் ஸ்ரீரங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இசிஜி எடுக்கிறது வந்து அங்க இருக்கும் சாதாரண பணியாளர்கள், பயிற்சி பெறாத, அது சம்பந்தமா படிக்காத ஒரு சாதாரண பணியாளர்கள் அந்த பணியை வந்து செய்யறாங்க. அவங்க இசிஜி எடுக்கிறாங்க. இது வந்து நமக்கு தகவல் வந்து அது சம்பந்தமான ஒரு ஆடியோவும் படமும் நமக்கு வந்துச்சு. உடனே நாங்கள் வந்து அதை முறையா சுகாதாரத்துறை அமைச்சர், சுகாதாரத்துறை செயலாளர், திருச்சி மாவட்ட உயர் அதிகாரிகள் அனைவருக்குமே வந்து அதை உடனே அனுப்புகிறோம். அனுப்புனதெல்லாம் உயர் அதிகாரி பார்த்துட்டு தொலைபேசியிலும் தொடர்பு கொண்டு சொன்னோம். அது பிறகு அவர் வாட்ஸ்அப்பில் வந்து அனுப்பினதை பார்த்துட்டு இது வந்து மிகவும் தவறான செயல், இது சரியான நடவடிக்கை வந்து நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜும் போட்டிருந்தாரு, சொன்னார். ஆனால் வந்து என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, என்ன பண்ண போகிறாங்கங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் இந்த ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற பணியாளர்கள் மனிதர்களை மனிதர்களாக பார்ப்பதில்லை. அவர்களுடைய உயிரோடு விளையாடுவதை அவர்களுக்கு கைவந்த கலையாக இருக்கிறது. இதற்கு முன்பே இதே போன்ற ஒரு நோயாளிக்கு சிகிச்சை அளிக்காமல் அலட்சியம் காட்டியதால் அவர் மனம் வந்து தற்கொலைக்கு முயற்சி செய்துள்ளார், மருந்து குடிச்சிட்டு. அதை உடனே என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஸ்டேஜில் தலைமை அரசு மருத்துவமனை திருச்சிக்கு அதை ஷிஃப்ட் பண்ணி அங்கே சிகிச்சை கொடுத்துருக்காங்க. ஆனால் அவர் சிகிச்சை பலன் இல்லாமல் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் கொஸ்டின்லாம் பண்ணி அதை ஃபாலோ பண்ணாங்க. இந்த விஷயம் தெரியும் போது அப்பொழுது இருந்த ஜேடி இப்போ ரிட்டையர் ஆகிட்டாருன்னாங்க, அவர்களுக்கு உடனடியாக நாங்கள் தெரிவித்தோம். இது பத்திரிகையில் பெரிய லெவலில் செய்தி வராமல் அவங்க பார்த்துக்கிட்டாங்க, அது வரல பெருசாக. இப்போ அந்த ஜேடி என்ன சொன்னார்னா, அது என்ன நாங்கள் போய் விசாரிச்சு பார்க்குறோம், அவ்வளோதான். ஆனால் ஒரு நோயாளி முறையாக சிகிச்சை அளிக்காமல், சரியாக கவனிக்காமல் அவர் தற்கொலைக்கு முயற்சி செய்து அவர் உயிர் நிற்பது அரசு மருத்துவமனையில் ஒரு சர்வசாதாரணமாக ஒரு நிகழ்வாக ஆகிவிட்டது. ஆனால் அது பிறகு வந்து அரசு மருத்துவமனை திருந்தினாங்களாம், திருந்த மாதிரி தெரியல. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு இசிஜிக்கு அந்த எந்த பயிற்சியும் இல்லாத சாதாரண பணியாளர் இசிஜி எடுக்கிறத அங்கே அனுமதிச்சு நடந்துகிட்டு இருக்கு. சரி, இது எதேச்சியா நடக்குவதுன்னு சொல்லிட்டு நாங்களும் சேர்ந்து பார்த்தோம். அதுக்குள்ள நம்மளுடைய நிருபர் அனுப்பி அங்கே விசாரிக்க சொன்னா, இதெல்லாம் ரெகுலராக நடக்கிறது தான் சார், இதை போய் பெருசாக எடுத்துட்டு வரீங்களே, இதெல்லாம் இங்கே ஸ்ரீரங்கத்தில் வந்து எல்லாமே இதை சர்வசாதாரணம் நடக்கிற விஷயம். பணியாளர்கள் சரியா முறையாக அங்கே இருக்கிறது இல்லை, அப்படியே வந்தால் கூட தலை காட்டிட்டு போயிடுறாங்க கையெழுத்து போட்டு.
ஸ்ரீரங்க டிக்கெட் கூட இவரு தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல் வந்து சொன்னாங்க. தமிழக அரசு சுகாதாரத்துறை அமைச்சர் ஒரு சின்ன தவறு இருந்தாலும் பம்பரம் போல் சுற்றி அதை உடனடியாக கவனித்துக் கொண்டு வந்து கொண்டுள்ளார். இதை நம்ம டிவிலையும் செய்திகளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். எந்த விஷயத்தையும் அலட்சியப்படுத்துறது இல்லை. ஆனா அந்த மாதிரி ஒரு அமைச்சர் கீழே இருக்கிற இந்த துறை, முக்கியமான துறை, உயிரோடு விளையாடும் இந்த துறை, அதில் இருக்கும் அதிகாரிகள் ஒரு உணர்வுபூர்வமாக கவனமாக பணி செய்ய வேண்டும், பணியாளர்களை கண்காணிக்க வேண்டும் என்பது தெரியாம போச்சு. ஏன்னு தெரியல. இல்ல அவங்களுக்கும் இது பெரிய விஷயமா தெரியலையே என்னன்னு தெரியல. அதற்காக தான் இந்த பதிவை வந்து நான் உங்களுக்கு போடுறேன். இனியாவது அரசு மருத்துவமனைகள் ஏழை மக்களின் உயிரோடு விளையாடாமல் அவர்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்கு ஒரு உணர்வுபூர்வமான அக்கறையுள்ள நேர்மையான மருத்துவ அதிகாரிகளை நியமிக்க வேண்டும் என்று மனித உரிமைகள் சார்பாக கேட்டுக்கொண்டு இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த செய்திகளில் உங்களுடைய மனித உரிமைகள் மோகன். நன்றி. பேசுங்க. சொல்லுமா, நீ பேசுமா. இசிஜி யார் எடுக்க சொன்னாங்கன்னு பேசுமா. இசிஜி எடுப்பீங்க, நீங்கள் எடுப்பீங்க. நாட்டு டிபார்ட்மெண்ட்ல வந்து இசிஜி எடுக்கிறீங்க. யார் உங்களுக்கு பர்மிட் பண்ணா? எந்த அண்ணன் எடுக்கிறாங்க? மூர்த்தி அண்ணன் எடுக்க சொல்றாரு. அதை